எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் ஸ்டோரில் வாங்கின பரங்கிக்காய் கொஞ்சம் ரிமைனிங் இருந்தது. பரங்கிக்காய் ஒரு கீத்து இல்லை பீஸ் மாதிரி இங்கே கிடைக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் பரங்கிக்காய் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எப்போது இந்தியன் ஸ்டோர் போகிறேனோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த பரங்கிக்காயில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் குக் பண்ண முடியுமோ பண்ணிடுறது. கொஞ்சம் பரங்கிக்காய் மிச்சம் இருந்ததுனால அதை வச்சு சட்னி தான் பண்ணினேன் இன்றைக்கி. பேனில் எண்ணெய் விட்டுண்டு கொஞ்சம் முழு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் ரஃப்பாக சாப் பண்ணினா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அது வதக்கினதுக்கப்புறம் சாப் பண்ணின பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறின உடனே பிளெண்டரில் கொஞ்சம் புளி, ஒரு மிளகா, உப்பு சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் டேஞ்சியாக இருக்கும். வேணும்னா மிளகா ஜாஸ்தி வச்சு இந்த சட்னி அரைச்சிக்கலாம். மில்லட் மாவு எதுவும் அரைக்காததுனால நார்மல் தோசை மாவுலே ராகி ஃப்ளார் கலந்து வாத்துன்ட்டேன். நைட்டு டின்னருக்கு ராகி தோசை வித் பரங்கிக்காய் சட்னி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.